தேனியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து மனு அளிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் பெண் ஒருவர் பட்ட ஆவணங்களை தரையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒரு அரசு அதிகாரியா நடவடிக்கை வாங்க நீதி அடைக்கணும், நீதி அடைக்கணுங்க. ஒரு அரசு அதிகாரியா தேனியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து மனு அளிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் பெண் ஒருவர் பட்ட ஆவணங்களை தரையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவா. எங்க எனக்கு விட்டு விட்டு கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். துணை முதலமைச்சரிடம் மனு அளிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார். தற்போது அங்கு தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். அப்போது கேட்டனா நம்ம 23 ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக மொத்தம் 750 பயனாளிகளுக்கு 31,50,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டத்தை வழங்கினார். அப்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் உட்பட்ட கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த ஷீலா என்ற பெண் தனக்கு சொந்தமான இல்லத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தால் இந்த வீடு அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த இடத்தில் தனக்கு சொந்தமான இடம் இருப்பதாக சொல்லி ராஜசேகர் அவர் எந்த காவல்துறை அதிகாரியா பயணித்து வருகிறார். இவர் கடமலைக்குண்டு பகுதியில் எஸ்பிசிஐடியாக ராஜசேகர் பணியாற்றி வருகிறார். எனக்கு சொந்தமான இடம் இருப்பதாக கூறி இவருக்கு இந்த இடம் வழங்கக்கூடாது என பல்வேறு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அதை தாண்டி தற்போது இன்று தமிழக துணை முதலமைச்சர் தேனிக்கு வருவதை கண்ட ஷீலா என்ற பெண் தனக்கு இருந்த ஆவணங்கள் அனைத்தையுமே கையில் வைத்துக் கொண்டு அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்த இடத்தில் இருக்க ஆவணங்களை பூரா கீழே போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த பணியில் இருந்த காவல்துறையினர் அனைவரும் சேர்ந்து இவரை குண்டுகட்டாக தூக்கி அவரை பார்க்க முடியாமல் வெளியில் அனுப்பி வைத்தனர். தகவல்களுக்கு நன்றி சிவா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.